வாங்க நைட்டு என்ன செய்யலான்னு யோசனை பண்ணி பார்த்தேங்க. சாப்பாடு இருந்துச்சு, ரசம் இருந்தது. எங்கள் வீட்டில் அவர் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜாலி அப்படின்ட்டு வீட்டுக்காரர் இருந்தால் தான் டிஃபன் எல்லாம் செய்யணும்னு. நம்மளாம் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று ஓட்டிக்கலாம். சாப்பாடு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு அரை டம்ளர் அரிசி ஊற வச்சு இதையும் கழுவி அது கூடயே வச்சுட்டேங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். சாப்பாடு எல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நிறைய மிச்சமாயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இதே மாதிரி தான் பண்ணுவேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்ச மாதிரியே இருக்குங்க. நானும் அதே மாதிரி நாங்கள் 3 பேருந்து சாப்பாடு வச்சுட்டு காலையில் வச்ச ரசம் இருந்தது. சோயா அளவாக வறுத்துட்டேங்க. எங்களுக்கு பிடிக்கும் சோயா, அவருக்கு பிடிக்காது. அதனால் சோயா வறுத்துட்டு அந்த ரசத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. நைட்டு நைட்டு அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாடுன்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அது என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா அவங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் 3 நேரம் சாப்பாடு தான் கொடுத்தாங்க. நாங்களாம் ஹெல்த்தியாக தான் இருக்கிறோம். சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சுது. அப்படியே பாத்திரம் கழுவியாச்சுங்க. அடுப்பில் வேலை அது பாட்டில் வெந்துட்டுருக்குது. சரி, நம்ம பாத்திரத்தை கழுவிட்டுனா கழுவியாச்சு, எல்லாம் வேலையும் முடிஞ்சுது. சாப்பாடு பாருங்கள், அது பழைய சாப்பாடு நம்ம போட்ட மாதிரியே தெரியாது, சூப்பராக இருக்குது, புது சாப்பாடு மாதிரியே. சோயாவும் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இந்த சோயா ஒன்றும் கிடையாது, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள், கறி மசால் தூள், தேங்காய் பூவெல்லாம் போடலைங்க. சும்மா பெரட்டின மாதிரி வச்சு அந்த ரசம் இருந்துச்சு. இதோட எங்கள் டிஃபன் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுவீங்களா? சாப்பாடு நைட் சாப்பிடுவீங்களா மிச்சமானா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.